மிக முக்கியமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கருத்து. அதாவது நடந்திருக்கின்றது சம்பவம் சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. இதற்கு முன்பதாக பல்வேறுபட்ட காலகட்டங்களில் சிறைச்சாலைகளுக்குள் இவ்வாறான வன்முறைகள் வெடித்திருக்கின்றது. ஆனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இம்முறை தான் அதிகரித்திருக்கின்றது. நேற்றும் இன்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த அமைதியின்மை, இந்த கலவரத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் 2 பேர் 3 பேர் இறந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைய தினம் 26 பேர் இதுவரை இந்த நேரம் வரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. சிறை கைதிகளும் மனிதர்கள் தான். அவர்கள் என்னதான் குற்றங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும், அவர்கள் மனிதாபிமான முறையில் அவர்களும் சிறைச்சாலைக்குள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இங்கு நடந்திருப்பது வேறு ஒரு சம்பவமாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. இதில் பிரதானமாக கேல்பத்ர பத்மே தரப்பில் கேல்பத்ர பத்மேவுக்கு நெருங்கி செயற்பட்ட, அவருக்கு கோலியாவாக இருந்த ஒருவருடைய செயற்பாடு என்று தான் விசாரணைகளில், அதாவது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் ஒரு சில விடயங்கள் வெளியாக இருக்கின்றது. அவர் தான் இந்த கலவரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இன்னும் ஒரு, அதாவது பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற சிறை கைதிகளுடைய அந்த சிறை கதவுகள், கதவுகளில் போடப்பட்டிருக்கின்ற பூட்டுக்களை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று ஏனைய கைதிகளை தாக்கி இருக்கின்றார்கள். இது போதைப் பொருள் வர்த்தகத்தோடு கோபதாபங்கள் ஏற்பட்டிருந்த கோபதாபங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதாகவும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுவரை எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் இல்லை. ஆங்காங்கே வெளியாகின்ற தகவல்களை வைத்தான் இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே நாங்கள் நீர்கொழும்பு பகுதியிலிருந்து அங்கு இருக்கின்ற அதிகாரிகளாக இருக்கலாம், ஏனைய ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்த போது நிறைய பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தகவல்களின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் பின்னர் பாரிய கலவரமாக மாறி இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டாலும் நிலைமை மீண்டும் மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முதல் நாள், அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சந்தேகத்திற்குரிய சில கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற முயன்ற போது மீண்டும் வன்முறை வெடித்ததாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. 2வது கட்ட கலவரத்தில், அதாவது இன்றைய தினம், இன்று காலை ஆரம்பித்த இந்த வன்முறையின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மேலும் பலர் உயிரிழந்துள்ளனர். அதாவது உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவரை 26 பதிவாகி இருக்கின்றது.